ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ஹோட்டல் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ஹோட்டல் ரோஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி ரோஸ்டான தோசை அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. உளுங்கல் அரிசி 1 கப்பு, பச்சரிசி 1 கப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 கப்பு உளுந்து. இதுதான் தேவையான அளவு. 1 டம்ளருக்கான அளவு நான் சொல்கிறேங்க. நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உளுந்து, வெந்தயம், கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. 1 பங்கு பச்சரிசி, 1 பங்கு இட்லி அரிசி, 1/4 பங்கு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 பங்கு கடலைப்பருப்பு. இதுதான் தேவை. எல்லாம் ஒன்றாவே ஊற வச்சுக்கலாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம். பச்சரிசி சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம். உளுந்து சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் ஒரு 3 தடவை கழுவிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், ஒரு 3 டைம் நல்லா கழுவிட்டு வந்தாச்சுங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 மணி நேரமாவது, குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம். 6 மணி நேரம் ஊறினாலும் தப்பில்லை. ஆனால் 3 மணி நேரத்துக்கு குறைவில்லாமல் ஊறணும். அந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. அரிசி பருப்பு நல்லா ஊறிடுச்சுங்க. எப்பவும் போல் தோசை மாவு அரைக்கிற மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். அளவு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கிரைண்டர்லேயே போட்டுக்கலாங்க. அரைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி மாவு அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. நல்லா ஊறிடுச்சு அரிசி பருப்பு. 3 மணி நேரத்துக்கு குறைவில்லாமல் ஊற வச்சுக்கோங்க. இப்போ மாவு அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். தோசை மாவு எப்பவும் போல் அரைச்சி வச்சாச்சுங்க. இப்போ இது 8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். தோசை மாவு அரைச்சி வச்சுருந்தோம். சூப்பராக புளிச்சு வந்துருச்சுங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும், பபிள்ஸ் எல்லாம் இருக்க பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி புளிக்க டைம் கொடுக்கணும். எப்பவும் போல் நம்ம ரெகுலராக தோசை மாவு அரைப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான். அதுக்கு கூட நம்ம சேர்த்துற பொருள்னால தான் ஹோட்டல் தோசை மாதிரி வருது. இப்போ இந்தளவுக்கு நமக்கு மாவு இப்போ தேவைப்படாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளவு மாவு தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லிக்குன்னா இந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ தோசை தான் செய்ய போகிறோம். ஒரு கிண்ணத்துக்கு ஒரு கிண்ணத்தில் நமக்கு தேவையான மாவு எடுத்துகிட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், நமக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேங்க. இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ரெகுலராக நம்ம செய்கிற மாதிரி தான். தோசைக்கல்லை வச்சுருக்கேங்க. பாருங்கள், நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். கரெக்டான சூடு ஏறினதுக்கப்புறம் ஹையில் இருக்கிறது மீடியமுக்கு மாற்றிக்கோங்க. இல்லாட்டி தோசை அந்தளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நீங்கள் 1 சைடாகவே எடுத்துக்கலாம். ஹோட்டலில் எல்லாம் 1 சைடு தான் எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் 1 சைடாகவும் எடுத்துக்கலாம். திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டுங்க, பார்க்கலாம். நல்லா கோல்டு கலரில் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், தோசை ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஹோட்டலில் 1 சைடாக தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி நானும் உங்களுக்கு 1 சைடு எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக வந்திருக்கு. திருப்பி போட்டால் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஹோட்டலில் இப்படி தானே இருக்கும். அருமையாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் திருப்பி போடுறதுனால தாராளமாக போட்டுக்கலாம். இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், மறுபடியும் இன்னொரு தோசை ஊற்றியிருக்கேன். இப்போ இதை நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்போதே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் ரொம்ப ரோஸ்ட்டாக விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண முடியாது.
ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி காமிச்சேன், இப்போ ரெண்டாவது இப்படி காமிச்சிருக்கேங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், மறுபடியும் ஒரு நான் தோசை ஊற்றியிருக்கேன். நடுவில் ஒரு சின்ன கீரல் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதையும் அதே மாதிரி தான் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஹோட்டல் கோன் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கோன் மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. ஓரளவுக்கு சூடாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்து பொறுமையாக செய்யுங்க. பார்த்தீங்களா எந்தளவுக்கு சூப்பராக ரெடியாக வந்திருக்கு. அட்டகாசமாக நம்மளோட கோன் தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பார்த்தீங்களா சூப்பராக நம்மளோட ரெகுலர் ரோஸ்ட்டு, கோன் ரோஸ்ட்டு, அப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண ரோஸ்ட்டு ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். ஹோட்டலுக்கு போய் தான் இந்த மாதிரி சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்லைங்க, நம்ம வீட்லேயே செய்யலாம். ஹோட்டலில் தர்ற மாதிரி புதினா சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் எது வேணாலும் உங்கள் வீட்டில் இருக்கிறது, சட்னி, சாம்பார் எது வேணால் தொட்டு சாப்பிட்லாங்க. நான் வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கிறத காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்சது. ஹோட்டலுக்கு போனால் ரோஸ்ட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிப்பிங்க. சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லாமல் எல்லோரும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இதுதான் ஸ்டார்டிங் ஐட்டமாக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இட்லி வரும், இல்லை இட்லிக்கு நெக்ஸ்ட்டு இந்த ரோஸ்ட்டு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நாங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.